ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற மொபைல் வந்து ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ மேக்ஸ் தானேப்பா? 11 ப்ரோ மேக்ஸ். ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸு 9000 ரூபா கொடுத்துருக்காப்புல. 11 ப்ரோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 11 ப்ரோ மேக்ஸ். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? 9000 ரூபான்றது ரொம்ப கம்மியான ப்ரைஸாக தருது. அப்படியா? ஏன்னா இது வந்து 64 ஜிபி. இது அதே மாதிரி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. பேட்ரி வந்து சர்வீஸில் இருக்குது. ஏர் ஸ்பீக்கர் வேறு வேலை செய்யல. சரியா? இது இவ்வளோ ஃபால்ட் இருக்குது, அதனால தான் கம்மியாக தராப்பில். ஃபோட்டோ எடுக்க வச்சுக்கலாம். 64 ஜிபி தான். 64 ஜிபி தானே பாரு உள்ள. இது பாருங்க, ஐஃபோன் 11 ப்ரோ 64 ஜிபி. பேட்ரி வந்து 75 என்னமோ 76. GB. ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா பாரு? வேலை செய்யலையா? செக் பண்ணி பார்த்துக்க. எதுக்கும் ஒர்க் ஆச்சுன்னா. ஆனால் ஏர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது, அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஃபேஸ் ஐடி வேலை செய்யுது பாஸ். அதாவது ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு 64 ஜிபி, பேட்ரி ஹெல்த்து 77, ஃபேஸ் ஐடி ட்ரூ டோன் எல்லாமே ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே சேஞ்சு தான். ஒரிஜினல் மொபைல்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. பேட்ரி 77. இதில் பேக் டோர் உடஞ்சிருக்கு. மெயினாக வந்து ஏர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல. நம்ம வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்பீக்கர் ஃபோனில் பேசிக்கலாம். சரியா? ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள்.